இந்த உலகத்துல உண்மையிலே யாரு பாவம் பார்த்தா அது கண்டிப்பா ஆர்சிபி ஃபேன்ஸ் தாங்க. எவ்வளவு நிமிஷம் ஒரு ஆர்சிபி ஃபேன் கலாய்க்கப்படுறாங்க. ஐ அம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. கிட்டத்தட்ட 16 வருஷமா நம்ம ஆளு கப்படிச்சிருவான்ட்டு ஒவ்வொரு வருஷமும் இசரா கப் நமதே அப்படின்னு சொல்லிட்டு கலாய் வாங்குறான் பாருங்க. அவனுக்குன்னு இவள அடியை வாங்கிட்டு உசுரோட நிக்காம பாடுறா, அதை நினைச்சு பெருமைப்படுறான் நாளாடி பேல. அதிக கலாய் வாங்கின கப்பு யாரு கொடுக்கணும் அப்படின்னம்னா கண்டிப்பா அது ஆர்சிபி ஃபேன்ஸ் தாங்க. அடி வாங்கினது நானு, அதனால அந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். கோப்பையில வச்சு கொண்டு முடியும். அதுவும் இப்ப நடந்த எல்எஸ்சி விசஸ் ஆர்சிபிக்கு எதிராக நடந்த மேட்சுக்கு அப்புறம் மொத்தமா கலாயின் முழு உருவமே இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? அடிக்கிறாங்க, அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஆர்சிபி டீம்ல எவ்வளவு பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க. கேஜிஎஃப் சொல்லக்கூடிய கிங் கோலி, ஃபாஃப் டு பிளஸி, அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல் இவங்கெல்லாம் இருக்கிறப்ப கூட சின்ன சின்ன பசங்களை வச்சு அடிச்சு அவங்களை துவம்சம் பண்றாங்க. லக்னோ கூட நடந்த மேட்ச்ல தெரிஞ்சிருக்கும். மயங்க் யாதவ்னு ஒரு பையன், சின்ன பையன் தான், 21 வயசு தான் ஆகுது, விட்டு கீழின்னு கிழிச்சிட்டான் ஆர்சிபிய. சின்ன சின்ன பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சா நான் தாக்கம் மேடம். பால தொட முடியலங்க. அந்த அளவுக்கு இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே அதிகபட்ச ஸ்பீடு போட்டது இவன் தானாங்க. 157 கிலோமீட்டர் பெர் அளவுக்கு போறானாங்க. ஆர்சிபி ஃபேன் சப்போர்ட், உங்களுக்கு சப்போர்ட்டா நான் கேட்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்க இருக்கா இல்லையா? ஒரு பெரிய மனுஷங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க, பாலம் மெதுவா போடணும்னு ஒரு அறிவு கூட வேண்டாமா? இப்படியாடா எரியுது? அடிக்காதீங்கன்னு எல்லாரும் காலையும் விழுந்தேன். இந்த காலில் வந்தது எல்லா பைக்கிலுக்கும் தோராயி போய் மிதிச்சு சாணியை போன எடுத்துட்டாங்க. லக்னோவை பார்த்து கேட்க தோணுது. ஏன்னா கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாம அந்த எரியிறான். அதுல நம்ம ஆளு கம்ரூன் கிரீனுக்கு ஸ்டெம்பு தெரிச்சிட்டு போயிருச்சு. மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து பாருங்க, எப்பயுமே ஒண்ணு சொல்லுவாங்க, இந்தியன் பேட்ஸ்மேன் தான் இந்த ஆஸ்திரேலியா பவுலரை பார்த்து பீதி அடைவாங்க. ஆனா இப்ப அப்படியே ஆப்போசிட் ஆயிருச்சுங்க. நம்ம மயங்க் யாதவ் போட்ட பால்ல கம்ரூன் கிரீனா இருக்கட்டும், அதுக்கடுத்து மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், தொட முடியல. தொட்டா ஒண்ணு கேட்ச் போகுது, இல்லைன்னா ஸ்டெம்பு தெரிக்குது. அந்த அளவுக்கு இருக்குங்க. சரி, பவுலிங்ல தான் ஸ்டெம்ப உடைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரன் அவுட், அதையும் எங்க இருந்தோ எறிறாங்க. போட்ட பால்ல கேட்ச விட்டாங்க. நல்ல வேலை கேட்ச விட்டாங்கன்னு பார்த்தா அங்க இருந்து ஸ்டெம்ப்லயே ஒரு மாங்காய் போடு போடுறாங்க. இதனாலும் பரவாயில்ல, நிக்லஸ் புரன் எந்த மூலையிலே 4 லைன்ல இருக்கான். அவன் என்னடானா அந்த மூலையில இருந்து பேட்ஸ்மேன் இருக்க ஸ்டெம்ப உடைக்கிறாங்க. மனுஷங்களாடா இவங்களா? சின்ன பசங்களா இருக்குன்னு பாவனை உள்ளுக்கு விட்டா எங்க ஆர்சிபி டீமை இப்படியாடா கொலவரி கொண்டு தாக்குவீங்க? ஐயோ, அந்த லட்சத்திலே ஆகிட்டாங்களே. ஐயோ, உங்களுக்கெல்லாம் எங்களை ஆர்சிபி பார்த்து அவ்வளவு இலக்காரம் ஆயிடுச்சு. பாடுறா, அடுத்த மேட்ச் நாங்க அடிச்சு கப் அடிக்கிறோம் பாருங்க. இசாலா கப் நம்மதே. குச்சமே இல்ல. இப்ப ஐபிஎல் தொடர்ல போட்டி யார் யாருக்கும் தெரியுமா? மும்பை இந்தியன்ஸுக்கும் ஆர்சிபிக்கும். யார் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பிளேஸ்ல வரா அப்படிங்கிறதாங்க போட்டி இருக்கு. 150 ரூபாய்க்கு பண்றான், அவனுக்கு எனக்கு தான் போட்டி. ஏன் அப்படின்னா ஆர்சிபி 4 மேட்ச்ல 3 மேட்ச் தோத்து போச்சு. மும்பை இந்தியன்ஸ் 3 மேட்ச்ல 3மே தோத்து போச்சு. இது இல்லாம ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட் 2 மேட்சுமே தோத்து போயிட்டாங்க. நம்ம மும்பை இந்தியன்ஸ்னால ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க, இன்னொரு மேட்ச் அடுத்த மேட்ச் என்ன நடக்குங்கிறத பார்த்தா தான் தெரியும். நீங்க நம்பர் 1 டுபாக்கூர், அவன் நம்பர் 2 டுபாக்கூர். நான் நம்பர் 1. கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா? அதுக்கு பேர் தான் டுபாக்கூர். ஏற்கனவே ஆர்சிபியோட ரெக்கார்டை ஓனா முடிச்சுட்டு வராங்க. அதத்தாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. 263 ஐபிஎல் ஹிஸ்டரியிலே ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சாங்களே, அதை சன்ரைஸ் ஹைதராபாத் 277 அடிச்சு அந்த ஹிஸ்டரியையும் ஆர்சிபி கிட்ட இருந்து புடிங்கிட்டாங்க. இப்ப இந்த ஐபிஎல் ஒரு ஹிஸ்டரி படிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள 14 மேட்ச்ல நடக்காத ஒரே ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, எந்த டீமுமே இன்னும் ஆல் அவுட் ஆகல. அந்த ரெக்கார்டை முத முறையா ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஏற்கனவே 9 மேட்ச்ல ஹோம் கிரவுண்ட்ல எவனுமே தோக்கலன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணதே எங்க ஆர்சிபி தான். என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இப்பயும் ஹோம் கிரவுண்ட்ல 2 மேட்சுமே தோத்த ரெக்கார்டை நாங்க தாங்க வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் அதை கூட கெத்தா சொல்றாங்க. பாவங்க, அவங்க கலாய் வாங்கி மறந்து போச்சு. எதுக்கு ரெக்கார்டு ஹிஸ்டரியை சொல்லணும் அப்படிங்கறதே அவங்க மறந்துட்டாங்க. பாவம், அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. நேத்து போர்டு கூட வைக்கிறாங்க, நாங்க ஒன்னும் ஆர்சிபி நம்புறோம், கப் அடிப்பாங்க அப்படின்ட்டு. பாத்தீங்களா எங்க தலைகளுக்கு எவ்வளவு தில்லுன்னு. 16 வருஷம் ஆனா என்ன, 60 வருஷம் ஆனா கூட எங்க கப்பு ஈசால கப்பு நம்மதே அப்படின்ட்டு தாங்க நிமித்திட்டு இருப்போம். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட.
உருப்படவே மாட்டா. உண்மையிலேங்க இப்ப இந்த உலகத்திலேயே ஆர்சிபிக்கு உள்ள மன அழுத்தமும் மனதைரியமும் இந்த உலகத்துல யாருக்குமே இல்லைங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நீ சுமாரா. நீங்க ஆர்சிபி ஃபேன்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ரோல்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.